போடுறா போடு வேகமாக சுற்று ஏய் சுற்று பரவாயில்ல. ஏய் இல்லை சுற்றுறா நீ சுற்றுறா சைஸ்ரா சொல்லு. போட்டு எடுத்துனா ஓடி அந்த அடிக்கும் பாரு. போட்ட உடனே ஓடி வராங்க தான். இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட போய் அந்த ஓரை எழுந்து எடுத்துனோம். போதும். சின்ன ஸ்பாட்டு தான், அந்த ஓரகையில் போட்டு அடி. அது மீன் இருக்குது போகிறாங்க. பாபுக்கு அடி போதான். பாபு நான் தான் சொல்கிறேன், நீ மேலே ஏறிக்க பாபு, இந்த காம்பவுண்ட் மேலே அங்கேருந்து கிராஸில் ஏறிடி. சென்ட்ரு தான் பாபா சின்ன இது மீன். வரு ஸ்லோவாக எடுத்துணும் அடிக்கும். பாபே பார்த்து பாபே. ஸ்ட்ரைக்கா போகிறா ஐநூறு போகிறா. டேய் சைஸ் இருக்குடா அதில். பரா தட்டுறா. சரி எத்து டக்குன்னு போடு. ஸ்ட்ரைக் தானே? இல்லை ஏறுங்க. சைஸ் இதில் ஒளிஞ்சிட்ருக்கணும், எப்போ வரும்னு தெரியாது. ஸ்லோவாக ஏற்றணும். அது அங்கே தான் இருக்குது. வருது தட்டு அங்கேயே தட்டு வந்துட்டு போயிடுச்சு. தட்டு கிட்ட போகாத கிட்ட போனால் மிரண்டுரும். பொறுமையாடு வந்துட்டு போகுது பாரு. இது ஸ்லோவாக ஏற்றணும், திடீர்னு ஓடி வந்து வச்சிடும். சின்னது பெருசுலாம் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் ஏற்றிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல விட்டால் கொஞ்சம் காஞ்சி கருவோட ஆகிடும், வேஸ்ட்டு செத்து போயிடும். நம்ம எடுத்து போய் கேட்ச் ரிலீஸ் சர்ச் பண்ணிடலாம். ஸ்லோவாக ஏற்றுனா ஏன்னா எல்லாது புல்லு உள்ள தான் ஒழிஞ்சுன்னு இது. இல்லை நீ அந்த காம்பவுண்டுக்காக போயிடுறேன். போடுறா சைஸ்ரா போடு வேகமாக சுற்று. ஏய் சுற்று பரவாயில்ல. ஏய் இல்லை சுற்றுறா நீ சைஸ்ரா சொல்ல. நான் சைஸ் சரியான சைஸ்ரா. டேய் மட்டா சைஸ்ரா. 1.5 கிலோ ரெண்டா சரியான சைஸு. ஐயனார் ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க சைஸு. ரொம்ப பாபி சைஸை பார்த்தியா? சரியான சைஸ். நான் தான் சொன்னல பாபி இதில் இருக்குன்னு. ஐயோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய சைஸாக ஒன்று பிடிச்சிருக்கான். எப்படியோ 1 கிலோ மேலே தான் இருக்கும். சைஸை பாருங்கள், சரியான சைஸு. ஐயனார் ஹாப்பி ப்ரோ. ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கான். ஓகேடா. அத்து போகிறா. விட்டாடுறா. முள்ளு திரும்பிச்சா? டேனி ப்ரோ பார்த்து கிட்ட கூட போயிடுங்க.
சரியான சைஸு போ. அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியாது ஆள். டேனி ப்ரோ பொறுமையாக தட்டி எடுத்துனாங்களா? எல்லாமே அந்த புல்லு உள்ள தான் இருக்குது. டேனி ப்ரோ நம்மகிட்ட கருப்பு ஃப்ராக் என்ன சின்னது இருக்குது? அச்சத்துலேயே இருக்குது. டேனி ப்ரோ பொறுமையாக எடுத்துருவாங்களா? டே நீ அதே வாழ்க்கையில் போடுறா. வலிங்க வந்துடும். வலிங்க வந்துடும். முள் ஷார்ப்பாக அங்கே ஒன்று இருக்குனாங்க. ஸ்லோவா ஐநா வர கையிலே போடு அடிக்கும். தரமான சைஸு போ. ஏய் செடியில் போடாதடா. 1 கிலோ மேலே இருக்குண்ணா. இல்லை உள்ளே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இல்லை யாரும் அடிக்கலடா. இது நான் பார்த்த ஸ்பாட்ரா. இது ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக அவர் போகிற அப்புறம் அங்கேயே போட்டு எடுத்துனோம். சரி இப்போ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் விட்டுருங்க. அப்படி போயில இரு. அந்த சரி அடிக்குது பாச்சா. உள்ள பொறுமையாக தட்டி எடுத்துனோம். அடிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இப்படியா நீனா நல்லாயிருக்கும். 2 கிலோ இருக்கும்போது தாராளமாக இருக்கும். இப்போ எல்லாருமே இந்த டார்கெட் கார்னர் பண்ணுங்கள். இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் போடுங்க. ஏன்னா டேனி ப்ரோ பார்த்து மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.